வித்தியாசமான சந்தேகங்களுக்கு பேர் உணவுங்க தான் நம்ம நேயர்கள் எல்லாம். ஒரு நண்பர் கேட்டிருக்கார். வணக்கம் ஐயா, ஒரு தசை முடியும் கடைசி நாள் மற்றும் அடுத்த தசை ஆரம்பத்தில் முதல் நாள் செய்ய வேண்டியது செய்யக்கூடாத செயல்கள் என்னென்ன என்பதை விளக்குங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காரு. விளக்கிடுவோம், இன்னும் பிரச்சனை இல்லை. பிச்சைமணி சார், விஷயம் என்னென்னா, இந்த தசை இன்னைக்கு முடியுது, நாளைக்கு அடுத்த திசை ஆரம்பிக்குது. ஒரு எடுத்துக்காட்டாக ராகு திசை அக்டோபர் 15ஆம் தேதி முடியுது, அக்டோபர் 16ஆம் தேதி குரு திசை ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு கணக்கு வருது பார்த்தீங்களா. இந்த கணக்கெல்லாம் அவ்வளோ அக்யூரசி கிடையாது. ஜோசியத்தில் எந்த இடமுமே அக்யூரசி கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, பிறந்த நேரத்தை நம்ம அவ்வளோ அக்யூரேட்டாக பிடிக்க முடியாது. ஏன்னா குழந்தை உள்மூச்சு வாங்கக்கூடிய டைம் தான் பிறந்த நேரம். அப்போ அவங்க கொடுக்குறதே ஒரு அப்ராக்சிமேட் டைம். பஞ்சாங்கத்தில் 18 பிழை இருக்குங்கிறான். அப்போ அந்த 18 பிழை உள்ள பஞ்சாங்கத்தில் ஒரு ஜாதகம் கணிக்கிறது இப்போ சாஃப்ட்வேரில் வந்துடுது. சாஃப்ட்வேரில் திருக்கணித வாக்கியம்ன்ற மாதிரி கட்டுறது. அது மாதிரி இது மாதிரி நிறையா கருத்து வேறுபாடுகள் இருக்குது சார். அதனால் நம்ம கையில் வச்சுருக்கிற ஜாதகமும் நம்ம போட்டிருக்க தசாவுத்தியும் அவ்வளோ அக்யூரேட்லாம் கிடையாது. ஒரு வாரம் முன்னப்பின்னா ஆகும். சில பஞ்சாங்கங்களில் போடையில் ஒரு மாதம் முன்னப்பின்னா கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அவ்வளோதானே தவிர கரெக்டாக அந்த கடிகார முள்ளு மாதிரி அப்படி திரும்பிடும் அப்படின்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இல்லை. அதே மாதிரி ஒரு தசை முடிகிறப்ப இன்னொரு தசை ஆரம்பிக்கிறப்பையும் ஸ்பெஷலாக நம்ம வான வேடிக்கையெல்லாம் வெடித்து கொண்டாடவெல்லாம் வேண்டியதில்லை. அடுத்த கிரகத்தினுடைய திசை என்னவோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, போதுமானது. அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக பண்ணணுங்கிறது இல்லை. அதுவும் அந்த திசை மாதிரி ஒரு மாதம் கழித்து போயிட்டு வாங்க, அது நல்லாயிருக்கும். மிக்க நன்றி சார்.